ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு வருஷமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. கவலையே பட வேண்டாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்தில் எல்லா ராசிக்காரர்களை விட உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நற்பலன் 2 நற்பலன் இல்லை, மொத்த வருஷமுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. அதனால இந்த 2026ஆம் ஆண்டு நீங்க ஐயோ எனக்கு இதுல பார்த்துக்கணுமா அதுல பார்த்துக்கணுமா, நீங்க ஒண்ணுமே இல்லை, கேஷுவலா இருந்தீங்கனாலே போதும். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஆண்டாக, இதுவரையிலும் இல்லாத சிறப்புகளை கொடுக்க போகின்ற ஆண்டாக அமைய போகுது. நாங்க இவ்வளெல்லாம் சொல்றீங்களே, அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசியில உச்சமாகக்கூடிய சந்திரன் உங்க ராசியிலேயே இருக்க இந்த வருடம் உங்களுக்கு பிறக்கிறது. அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் இருக்கும். ஆனா உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச இடமாற்றமாக அது அமையும். அதே மாதிரி உத்தியோகம், இந்த உத்தியோகம் சார்ந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல நீங்க எந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்குறீங்களோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு சொந்த ஊர்ல போய் வேலை செய்யணும்னு சொல்லி தோணும். ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. இந்த வருஷம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பணியின் சூழ்நிலையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். அதை உணர்ந்தீங்கன்னா போதும். இந்த வருஷம் உங்களுக்கு உத்தியோகத்தில் உறுதியாக உயர்வும், சம்பள உயர்வும், உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒரு பதவி உயர்வும் தேடி வரப்போகுது. நீங்க தேட போறதில்ல, அதுதான் உங்களை தேடி வரப்போகுது. ஆனால் தேடி வருவது இடமாற்றத்தோடு தேடி வரும். அந்த இடமாற்றத்தை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு அந்த இடத்துல போய் வேலையை தொடங்கி செய்யுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய நற்பெயர்களை அள்ளி கொடுக்க போகிற ஆண்டாக உங்களுக்கு அமையும். உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு தான் ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உருவாக போகுது. சரி, இது வேலைக்கு போறவங்களுக்கு. தொழில் செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குங்க. லாபத்தோட இருக்கும். நீங்க செய்யற தொழில் உங்களுக்கு லாபத்தோட இருக்கும். அதனால எந்த தொழிலாவது, இப்ப நம்ம புதுசா ஒரு தொழில்ல இறங்கலாமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இறங்கலாம். நம்பி இறங்குங்க. கண்டிப்பா செய்யுங்க. உறுதியா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதனால இந்த வருஷம் நீங்க என்ன வேணாலும் முயற்சி பண்ணலாம். சரிங்களா? சிலருக்கு இந்த வீடை விட்டுட்டு வேற ஒரு கொஞ்சம் பெரிய வீடா போகலாமான்னு தோணி இருக்கும். முயற்சி பண்ணுங்க. பெரிய வீடு தேடுங்க. கண்டிப்பா போவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் எல்லாமே பாசிட்டிவ் தாங்க, நெகட்டிவ்னு இல்லை. படிக்கிற பசங்கள்லேருந்து, கல்யாணத்துக்கு வெயிட் பண்றவங்கள்லேருந்து, கல்யாணம் ஆனவங்கள்லேருந்து, குழந்தைக்காக வெயிட் பண்றவங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் நீங்க வீடு, மனை அப்படின்றதெல்லாம் தேடுறது அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. என்னதான் 4ஆம் அதிபதி வருஷம் பிறக்கிற பொழுது 8ல போய் நின்னா கூட உங்களுக்கு நல்ல இடத்துல நிற்கிறாரு அப்படின்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்ல எல்லாத்தையுமே அள்ளி கொடுக்க போறாரு. இன்னொன்னு, அதிர்ஷ்டம் மிக்க ஆண்டாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கும். ஏன்னா ராசி அதிபதியே 8ல போய் உட்கார்றாருல்ல, அப்ப திடீர் அதிர்ஷ்டம் உறுதியாக நடக்கும். இருந்தா கூட ஆரோக்கியத்துல சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டா டாக்டரை பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே உங்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு போற மாதிரி ஆகும். இல்லை அப்படின்னாக்கா நீங்க ஆரம்பத்திலேயே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுவை சிகிச்சைக்கான பிரச்சனைகளும் இருக்க போறது கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி 6க்குரியவரும் இந்த ராசி அதிபதியே தானே, அவரே 8ல போய் உட்கார்றாருல, அப்ப உங்களுக்கு வேலையும் பிடிச்சமான வேலையா இருக்கும். நோய் அப்படின்றது தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெரிய அளவுல இருந்த நோய்கள்லாம் மாறி போய் அந்த நோயினுடைய தாக்கம் குறைந்து உங்களுக்கு இந்த நோய் தன்மையெல்லாம் குறைஞ்சி ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. வெறும்னே எனக்கு அறுவை சிகிச்சை நடக்குமோ அது இதுன்னுலாம் கூட யோசிக்காதீங்க. இந்த அறுவை சிகிச்சைக்குன்னு சொன்னவங்களுக்கு கூட அந்த நிலை மாறி நல்லபடியா உடம்பு தேறிடுச்சுங்க, உங்களுக்கு இப்ப சர்ஜரி தேவையில்லைன்னு டாக்டர் சொல்லக்கூடிய நிலைக்கும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் திடீர் அதிர்ஷ்டம். இதெல்லாம் நடக்கிறதுக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு.
கவர்மெண்ட் வேலைக்கு தேடுறவங்க மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியா இருக்கு. இந்த வருஷம் படிங்க, எக்ஸாம் எழுதுங்க, பாஸ் பண்றதுல பாருங்க. இல்லத்தரசிகளுக்கும் பிரச்சனை இல்ல, வேலைக்கு போற பொண்ணுங்களுக்கும் பிரச்சனை இல்லைங்க. வேலைக்கு போற பெண்கள் வந்துட்டு ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. எங்க தெரியுங்களா? ஆஃபீஸ்ல பேசுறீங்கல்ல, ஆப்போசிட் ஜெண்டர் அதாவது எதிர்பாலினத்தவர்ன்னு சொல்றோம் இல்லையா? அவங்க கிட்ட பேசுற பொழுது மட்டும் கவனத்தோட இருங்க. கொஞ்சம் அதுல மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய காலகட்டம். புதுசா தொழில் ஆரம்பிக்கலாம். நீங்க வந்து இடமாற்றம் கேட்குறீங்கன்னா போய் கேட்கலாம். இல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, ப்ரொமோஷன் கிடைக்கும். நல்ல படிப்பு இருக்கு. நல்ல முன்னேற்றம் இருக்கு. நல்ல சேமிப்பு இருக்கு. நல்ல வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இத்தனையும் இருக்கிற பொழுது, உங்களுக்கு வேற என்னங்க பிரச்சனை வந்துற போகுது? வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு வழக்கு வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால, இந்த வருடம் ரிஷப ராசிக்காரர்கள் நல்ல சந்தோஷத்துல திளைக்கப் போகின்ற ஆண்டாக அமையப் போகுது. இது மென்மேலும் சிறப்புற நீங்க என்ன பண்றீங்கன்னா, வெள்ளியால் செய்யப்பட்ட மோதிரமோ, இல்ல வளையலோ உங்க கையில அணியிறது உங்களுக்கு அதிக சிறப்புகளை சேர்க்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படின்றது வந்துட்டு வெள்ளி. அதனால அவர் சார்ந்த விஷயங்கள்ல சேர்த்துக்கலாம். இருந்தாலும் இன்னொரு விஷயத்திலயும் இதுல நீங்க கவனம் எடுத்துக்கணும். சுக்கிரன் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல எந்த நிலையில இருக்கிறாரோ அதை பொறுத்து இது மாறும். அதனால இது எல்லாமே ஒரு பொது பலன் தான். இத வச்சு மட்டும் உங்களுடையத டிசைட் பண்ணாதீங்க. உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கட்டங்கள்ல என்ன மாதிரியான நிலைகள் கிரகங்களுக்கு வந்துட்டு கோச்சார கிரகங்கள் என்ன நிலையில இருக்குன்றத பொறுத்தும் பலன்கள் மாறும். இன்னமும் அதீத சிறப்புகளை பெறுவதற்கு முடிஞ்ச அளவுக்குங்க எத்தனை பெருமாள் கோயில் போக முடியுமோ, எப்படியெல்லாம் மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்ய முடியுமோ, முடிஞ்சா மாசா மாசம் பௌர்ணமியில கூட சத்யநாராயண பூஜை ஒண்ணு வீட்ல செய்யறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்ததுன்னா செய்யுங்க. இல்லன்னா சத்யநாராயண பூஜை பண்ற கோயில்ல போய் உட்கார்ந்து அந்த பூஜைய பார்த்துட்டு வாங்க. பெருமாளை வழிபாடு செய்யவும், லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்யவும். இத செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக 16 செல்வங்களும் உங்களை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு எங்களுடைய ஆஸ்ட்ரோ லக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் பிரசனத்திற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.